வாழ்க்கையின் பார்வையை மாற்றும் 5 வழிகள். இந்த புக்குடைய ஆசிரியர் ராபின் சர்மா தான் கற்றுணர்ந்த 5 வாழ்க்கையுடைய பார்வைகளை சொல்றாரு. இதனால நீங்க உங்க பார்வைகளை மாற்றக்கூடும், அதனால வாழ்க்கை மேம்படும் அப்படின்னு சொல்றாரு. அந்த 5 வழிகள்ல முதல் வழி, சிறிய விஷயங்களை ரசிக்கவும். ஒரு நாள் ராபின் சின்ன வயசுல பள்ளிக்கூடம் படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க அம்மா அடிக்கடி வந்து பிரெஞ்ச் ஃப்ரைஸ் கொடுத்துட்டு அதோட சேர்த்து ஐ லவ் யூ ராபின்சன் அப்படின்னு ஒரு குறுஞ்செய்தி கொடுத்துட்டு போவது வழக்கம். இன்னைக்கு அவரு காரு, வீடு, சொத்து அப்படின்னு ரொம்ப வசதியா இருந்தாலும் அவருக்கு அடிக்கடி அவங்க அம்மா எழுதின குறுஞ்செய்தி தான் ஞாபகம் வருது. அதை நினைச்சு பார்த்தா அவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி அப்படின்னு அவர் குறிப்பிடுறாரு. இப்படி உங்க வாழ்க்கையில நீங்க எங்க போனாலும், எவ்வளவு உயரத்துக்கு போனாலும் சின்ன சின்ன விஷயங்களை ரசிக்க பழகுங்க. அதுவே உங்களுடைய மனசுக்கு நிம்மதியை கொடுக்கும்னு சொல்றாரு. தானாவே வாழ்க்கைய ரசிக்க பழகுவீங்கன்னு சொல்றாரு. 2வது வழி, உயிரோடு இருத்தல். ஒரு நாள் ஆசிரியர் ஒரு கார் டிரைவர் கிட்ட கேட்டிருக்காரு, ஏன் அடிக்கடி எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அந்த கார் டிரைவர், நான் அதிக மக்கள் இறந்து போறத பாத்திருக்கேன், அதனால என்ன பொறுத்த வரைக்கும் உயிரோட இருந்தாலே அது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் அப்படின்னு சொன்னதை கேட்ட ஆசிரியருக்கு உணர்வுகளை கட்டுப்படுத்தவே முடியல. வாழ்க்கையில உயிரோட இருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம்னு அவருக்கு அன்னைக்குதான் புரிஞ்சுது. 3வது வழி, வழிகாட்டியாளர்கள். நம்மளுடைய உள்ளுணர்வை சரிவர அமைக்கிறதுக்கு நமக்கு ஒரு வழிகாட்டியாளர் தேவைப்படுறாரு அப்படின்னு ஆசிரியர் சொல்றாரு. நாம எந்த துறையில அதிக ஈடுபாடு வச்சிருக்கோமோ அந்த துறையில சாதிக்க ஒருத்தரை வழிகாட்டியாளரா வச்சுக்கிட்டு நாம அதிகமா கத்துக்கணும். நம்மளுடைய உள்ளுணர்வு அவங்களுடைய திறமைகளை நல்லா புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நாம அதை நமக்கு பயன்படுத்திக்கணும். 4வது, குடும்பங்களும் நண்பர்களும். இந்த உலகத்துல வயசானவங்களுடைய தனிமை ரொம்பவும் மோசமானது. அவங்க கடைசியா சொல்ற ஒண்ணு குடும்பங்களோட கடைசி நாளை கழிக்கணும் அப்படின்னு தான். நாம படுத்த படுக்கையில இருந்தாலும் நமக்கு ஆதரவா நம்மள பாத்துக்க குடும்பமும் நண்பர்களும் நமக்கு அவசியமா தேவைப்படுறாங்க. நம்ம குடும்பம் நமக்கு ஒரு நிம்மதியை கொடுக்குது. நம்ம நண்பர்களோட இருக்கும்போது நாம கவலைகளை மறந்துடுறோம். நமக்கு இது 2ம் ஒரு மன நிறைவை கொடுக்குதுன்னு சொல்றாரு ஆசிரியர். 5, தாக்குபவர்கள் மதிப்பற்றவர்கள். நம்ம எதிரிகள் அவங்களால செய்ய முடியாத ஒன்ன நாம செய்யறதுக்கு கோவப்படுறாங்க. அந்த கோவத்தோடைய விளைவு அவங்களுக்கே பலவீனமா முடியுது. நம்மள தாக்குறவங்க அவங்களையே வெறுக்கிறாங்க. இவங்களோட சேரும்போது நாம நம்மளையும் வெறுக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய பேச்சு நம்பிக்கையற்ற பேச்சா இருக்கும். இவங்க யாருன்னு உங்க வாழ்க்கையில நீங்க சரியா அடையாளப்படுத்தி அவங்கள விட்டு நீங்க நகரணும்னு சொல்றாரு எழுத்தாளர். இந்த புத்தகத்திலிருந்து கற்றுணர்ந்தது, மனுஷங்க கிட்ட நிறைய வாய்ப்புகள் குவிஞ்சு கிடக்கு, ஆனா தவறான பார்வையால அது மறைஞ்சு கிடக்கு. சிறந்த வழிகாட்டியாளர்கள் மூலமா நாம நம்மளுடைய வெற்றிய ஈஸியா அடைய முடியும். நம்ம வாழ்க்கையின் நேரங்களை சரியான முறையில எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னும் அதோட அதை எப்படி பழக்கமாக்கிக்கிறது அப்படின்னும் கத்துக்கிட்டோம். வாழ்க்கையில சிறிய விஷயங்களை எப்படி ரசிக்கும்படி வாழறது அப்படிங்கறதையும் கற்று உணர்ந்தோம். உங்களுடைய வாழ்க்கைய செழுமையா வாழவும், நேரங்களை வீணடிக்காம வாழவும், உங்க வாழ்க்கை முறைய மாற்றவும் இந்த புத்தகம் நிச்சயமா கை கொடுக்கும். நல்ல பழக்க வழக்கங்களை பின்பற்ற நினைக்கிறவங்க, உங்க வாழ்க்கையில உயரிய இடத்துக்கு வர நினைக்கிறவங்க, உங்களுடைய லட்சியங்களை அடைய நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த புக்க ஒரு தடவையாவது வாசிக்கணும்.